இவர் வந்து சாம்பிராணி திருமேனின்னு பேர். சாம்பிராணினாக்கா அந்த தைலத்தை எடுத்தோம்னா நம்ம கையில் வந்து அந்த வாசனையானது ஒரு 3 நாட்களுக்கு அப்படியே இருக்கும். சாம்பிராணி நம்ம வீட்டில் போட்டோம்னா எவ்வளோ புகை வருதோ அதுக்கு வந்து லிக்விடாக இருந்த பொருட்களும் அதே மாதிரி இருக்கும். சாம்பிராணி தைலத்தை சாமியை சாத்தும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். அவருடைய முகமண்டலம் பார்த்தோம்னாக்கா அழகிய ஒரு ஆஜானுபாவம் சொல்லுவாங்க. கம்பீரமான ஒரு ஆணோட முகம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கம்பீரமான முகம். மூக்கு அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். உதடுகள் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கிங்கினி வாசிய தாமரை பூப்போலேன்னு சொல்லக்கூடிய ஆண்டா சொல்ல மாதிரி அந்த கண்கள் ரெண்டும் அழகாக திறந்து நம்மளை பார்க்குற மாதிரியே ஒரு முகமண்டலமாக இருக்கும். ஆதிசேஷன் உள்ள அமைஞ்சிருக்கார். உள்ள ஸ்ரீதேவி பூதேவி இருக்கா. ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் முகமண்டலம் பார்த்தோம்னா அவ்வளோ அழகான ஒரு முகமண்டலத்தில் புருவங்கள், கண்கள், மூக்கு அவ்வளோ அழகான ஒரு இதில் இருக்கும். எம்பெருமான திருவடி பார்த்தோம்னாக்கா நகம், ஒரு மனுஷனுக்கு எப்படி நகம் இருக்குமோ அந்தளவுக்கு நக அமைப்பு அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கிறதாக இந்த சிலையுடைய உருவம் அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அந்த காலத்தில் ராஜாக்கள் இப்போ மிஷின் கட்டிங் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அந்த காலத்தில் எதுவுமே இல்லாத சமயத்தில் பாலிஷ் பண்ணுறது எந்த விதமான ஒரு ஹேத்தும் இல்லாத காலத்தில் இவ்வளோ நுட்பமாக ஒரு சிலையை வடிச்சுக்கிட்டு நம்மளுடைய தெய்வ ரகசியம்ன்றது இதுதான். இது ஃபுல்லாகவே சுண்ணாம்பு மூலிகை, எல்லாமே சுண்ணாம்பு மூலிகை. மேலே வந்து சாம்பிராணி கலாவை சொல்லக்கூடிய ஒரு விசேஷம். எந்த அபிஷேகமும் கிடையாது, எந்த அபிஷேகமும் கிடையாது. சுவாமிக்கு வந்து எவ்ரி ஒரு 15 days பட்சம் சொல்லுவா. அதான் பட்சம்னாக்கா 5 நாள், ஒரு மாதத்துக்கு 2 பட்சம். ஒவ்வொரு பட்சத்துக்கும் வந்து சுவாமிக்கு வந்து நம்ம சேர்ந்து சாத்திடுறோம். இந்த கோயில் பேர் சொல்லிடுங்கன்னா எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கோயில் வந்து நெல்லித்தோவு பக்கத்தில் பள்ளிகொண்ட ரங்கநாத பெருமாள்னு பேர். நெல்லித்தோவு பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 200 மீட்டர் உள்ள வந்தோம்னாக்கா அந்த ரங்கநாத பெருமாளுடைய கோயில் பார்க்கலாம். அழகிய நாதமுனி ரங்கநாத பெருமாள். ஊரோட அட்ரஸ் சொல்லிடுங்கன்னா நெல்லித்தோப்பு மீன்ஸ் ரூட்டிலேருந்து வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஜெயங்கொண்டம் 2 hours ஜெயங்கொண்டத்தில் 1 கிலோமீட்டர் இருக்குது. ஜெயங்கொண்டத்தில் வந்தோம்னாக்கா காட்டனவாடி பஸ்ஸில் ஏறினோம்னாக்கா எக்ஸ் ரோடு தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி, சந்தோஷம்.